வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழைய வீட்டிற்கு எந்த பெயிண்ட் அடிக்கலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பத்தா நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய வீட்டிற்கு ஏற்கனவே என்ன அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஒரு சில வீடுகளில் ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருக்கலாம். உள்ளே வெளியே ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டுருக்கலாம், அல்லது செம் பவுடர் அடிச்சுட்டு விட்டுருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டிஸ்டம்பர் அடிச்சுட்டு விட்டுருக்கலாம். என்ன அடிச்சிருக்கிறோமோ அதுக்கு மேலதான் அடுத்து நம்ம என்ன அடிக்க போறோங்கிறதுல கவனமா இருக்கணும். ஒரு சில வீடுகளில் நம்ம வாடகைக்கு இருக்கிற வீடுகளில் சொல்லுவாங்க, நாங்க இந்த மெட்டீரியல் அடிச்சிருக்கிறோம், இவ்வளவு ரேட்டு கூடுனது இந்த மெட்டீரியல் அடிச்சிருக்கிறோம், நீங்க வேற ஏதாவது மாத்தி அடிச்சு விட்டுட்டு வீடை காடி வெட்டிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சில என்ன செய்வாங்கன்னா பெயிண்டிங்னு சொல்லிட்டு ஒரு 20,000 30,000 எடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி அடிச்சிருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல நம்ம அடிக்கிறது அதே பொருளை தான் நம்ம அடிக்கணும், அதுக்கு கம்மியானதான் நம்ம அடிக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் அவங்க அப்படி சொல்றது. அதனால உள்ள ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு அடிக்க போறீங்க அப்படின்னா அடுத்து திரும்ப செய்ய வேண்டியது உள்ள பிரேமர் ஒரு கோட்டு பிரேமர் அடிச்சுட்டு அடுத்து நீங்க பட்டி பார்க்கறதா இருந்தா 2 கோட் பட்டி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இங்க டைரக்டாவே கலர் 2 கோட்டு அடிச்சிடணும். வெளியே ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா அது மேல பிரேமர் ஒரு கோட்டு அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தாப்புல 2 கோட்டு எமர்சன் இப்படித்தான் அடிக்கணும். இதுதான் முறை. ஒருவேளை நீங்க கலர் மாத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில பிரேமர் அடிக்காம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதே கலர் அடிச்சிங்க அப்படின்னா டைரக்டா அடிக்கலாம். ஏற்கனவே ஒரு கலர் இருக்கு, இப்போ அதே கலர் நீங்க திரும்ப அடிக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல வேற கலர் மாத்த போறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க பிரேமர் ஒரு கோட்டு அடிச்சா தான் அந்த கலர் மறையும். அதுக்கடுத்து 2 கோட்டு நீங்க புது கலர் அடிக்கும் போது என்ன கலர் அடிக்கிறீங்களோ அது அப்படியே வெளியே தெரியும். அதனால கவனமாக செயல்பட வேண்டும். என்ன அடிச்சிருக்கிறோம், அடுத்து என்ன அடிக்க போறோங்கிற விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா செம் பவுடர் அடிச்சிருப்பாங்க, அது மேல போய் எமர்சனை அடிக்கக்கூடாது. சூப்பர் செம் பவுடர் அடிச்சிருப்பாங்க, சுண்ணாம்பு பவுடர் அடிச்ச இடத்துல போய் நீங்க டைரக்டா எமர்சனை போய் அடிக்க முடியாது. சுண்ணாம்பு அடித்த இடத்துல முதல்ல நல்லா சுரண்டி எடுத்துட்டு பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் எமர்சனை அடிக்க வேண்டும். ஓகே, இந்த விஷயத்துல வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.